This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English language. Get certified and boost your career with affordable combo offers. Click below link and join course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, இன்னைக்கு நம்ம பாயில்டு எக்கு பெனிஃபிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ வேக வைத்த முட்டை, இதில் நம்ம என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். ஒரு எக் டெய்லிக்கு ஒரு எக் எடுக்கிறதே நமக்கு அவ்வளோ நல்லது. இதில் பார்த்திங்கன்னா இந்த வேக வைத்த முட்டையில் பார்த்திங்கன்னா புரதம், நம்ம அத்தியாவசியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த முட்டையில் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ வந்து உடம்பில், அதாவது உடல் வளர்ச்சி இருக்குல்ல, உடல் வளர்ச்சி, தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் எடைகளை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது. மேலும் இந்த முட்டையில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், வைட்டமின் ஏ, டி, இ மற்றும் B12, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு, துத்தநாகம் போன்ற சத்துக்கள் வந்து இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து எடையை மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு யாராக இருந்தாலுமே இந்த முட்டையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா முட்டையில் பார்த்திங்கன்னா கலோரி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதேமாரி புரோட்டீன் வந்து, புரதம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு முட்டையில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 கிராம் புரோட்டீன் வரைக்குமே நமக்கு கிடைக்கிது. இதை வந்து எடை மெயின்டைன் பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இதய ஆரோக்கியத்துக்கும் இது நல்லது. ஏன்னா வேக வைத்த முட்டையை பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது இதயத்துக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, இதயத்துக்கும் அது நல்லது தான். அதாவது தினமும் நம்ம ஒரு முட்டையை சாப்பிட்டு வரதுனால சேதமடைந்த திசுக்களையும் சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முட்டையில் உள்ள அந்த வைட்டமின் ஏ இருக்குல்ல, அது வந்து நம்மளோட கண் பார்வை இருக்குல்ல, அதை வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி, அதாவது முட்டையில் உள்ள அந்த வைட்டமின் டி வந்து நம்ம எலும்புகளை வந்து வலுவாக்க, நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கும் இது உதவுது. அதாவது இந்த கோழி முட்டையில் பார்த்திங்கன்னா கோலின் எனப்படும் வைட்டமின் பி குழுமம் உள்ளது. இது வந்து நமது மூளையை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட நினைவாற்றலையும் கவனத்தையும் மேம்படுத்துறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முட்டையில் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சைடுகள் போன்ற சத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த ஒமேகா 3லாம் நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட முடி வளர்ச்சிக்கும், நம்மளோட கண் பார்வைக்கும், நம்மளோட எலும்புகளுக்கு இடையில் உள்ள அந்த மஜ்ஜைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இந்த ஒமேகா 3 பயன்படுது. அதேமாதிரி இந்த ஆன்டி ஆக்சைடு பார்த்திங்கன்னா நம்மளை இளமையாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அவிச்ச முட்டையை தினமும் சாப்பிட்டுட்டு வரதுனால நம்ம வயிற்றில் வீக்கம் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அதுபோல் இந்த முட்டை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதுபோல் இதில் என்ன கெடுதல் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது இந்த முட்டையை நம்ம வந்து தினமும் சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ அதிகமாக உழைக்கிறாங்க, இப்போ ஜிம்முக்கு போகிறாங்க, அவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓகே, சிரிச்சிரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. சில பேர் வீட்டில் இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்யாமல் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 முட்டை எடுக்கிறது, 6 முட்டை எடுக்கிறது, அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது செரிக்காமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக வச்ச முட்டை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்,
என்னென்ன கெடுதல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ டெய்லிக்கும் சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து டெய்லி ஒரு அவிச்ச முட்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்கு அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது போல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.